அறம் தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்தத் தொடர் வகுப்பு மூலம் கற்க அறக்கட்டளை அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜய்யா அவர்களின் உரையை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 258வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகம் உய்யும் பொருட்டு அறநெறிகளை வகுத்து தந்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி மகிழ்வெய்துகிறேன். வள்ளுவருடைய ஆழமான குரல்களுக்கு தெளிவான விளக்கம் தந்து நம்மை எல்லாம் வழிப்படுத்தி வருகிற பரிமளகர் திருவடிகளில் நாம் எல்லோருமாக நம் வணக்கத்தை செலுத்துவோம். இந்த நூல்களில் அறிவையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளிலே என்னுடைய மனம் வைத்து வணங்குகின்றேன். குறளை கற்க வேண்டும் என்ற விருப்பத்தை தமக்குள் உருவாக்கி மற்றவர்களுக்கும் அதை தானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்வள்ளுவம் அணியினருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து பயன்கொள்கிற உங்கள் அனைவருக்கும் அதே வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரைத்து மகிழ்கின்றேன். சுவாசினியினுடைய பாடல் இனிமையாகவும் பொருளிந்ததாகவும் இருந்தது. இந்த கீர்த்தனையை இன்றைக்குத்தான் நான் முதல் கேட்கிறேன். இந்த கீர்த்தனையை செய்தது யார் என்று சொல்ல முடியுமா? இந்த சாகித்யம் எழுதியவர் இல்லாட்டி அடுத்த முறை சொல்லலாம், அடுத்த முறையும் சொல்லலாம். எழுதியவரின் பெயர் குறிப்பிடவில்லை ஐயா. சரி, குறிப்பிடப்படவில்லை ஐயா. ஏசுதாஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல் ஐயா. சரி 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 சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு திருக்குறள் வகுப்பிலே எல்லாரையும் சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடி வகுப்புகளை நடத்த வேண்டும், சில வகுப்புகளை நடத்த முடிந்தது. இயற்கை தருகிற இடையூறுகள் சிலது இருக்கிற காரணத்தினாலே அவற்றை தவிர்க்க முடியாமல் இந்த 3-4 மாதங்கள் திருக்குறள் வகுப்பு அல்லது திருக்குறள் சங்கமம் தவிர்க்கப்பட்டு விட்டது. அதற்காக உங்கள் கோரிக்கொள்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய சங்கடம், பல பொறுப்புகளை என் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு எதை திருப்தி செய்வதென்று தெரியாமல் சங்கடப்படுகிற நிலைமைதான் என்னுடைய நிலைமை. நான் ஒரு பேச்சாளனாகவும் இயங்க வேண்டி இருக்கிறது. இங்கே ஒரு கம்பன்களை தொடர்பாளனாகவும் நான் இயங்க வேண்டி இருக்கிறது. உங்கள் வகுப்பையும் நடத்த வேண்டி இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து வருகிற இடைஞ்சல் தான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் சென்னையிலே அல்லது தமிழ்நாட்டிலே ஆடி மாதம் பிறந்து விட்டால்தான் அதிக விழாக்களை நடத்துகிறார்கள். இல்லாதாலே மண்டபங்கள் சுலபமாக என்பதற்காக அப்படி நடத்துகிற வழக்கம் அங்கே வந்துவிட்டது. அந்த விழாக்களுக்கும் பிறகு வகுப்புக்கும் வருவது என்பது என்னுடைய நிலைக்கு சற்று கடினமாயிருப்பது. அதனை தவிர்த்து வந்தேன். வருகிற 8, 9, 10 சென்னை கம்பன் விழா முடிந்தால் அதற்கு பிறகு எனக்கு விழாக்களாக பெரிய விழாக்கள் அதிகம் இல்லை. அதற்கு பிறகு நேராக வந்து உங்களுடைய வகுப்பை நடத்துவேன். வகுப்பு நடத்துவது என்பது அது வேறொரு அனுபவம். அந்த அனுபவத்தை தர முடியாத அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். இனி ஓரிரு வகுப்புகளை இங்கே நடத்தி கொண்டு உங்களுடைய நேர் வகுப்புக்கு நான் வந்து என்பதை உறுதி கூறிக்கொண்டு இறைவன் அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே
என்று நினைக்கிறேன். நீங்கள் யாராவது தொகுப்புரை செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அது பற்றி பரவாயில்லை. மேலோட்டமாக ஒரு தொகுப்புரை மட்டும் சொல்லுகிறேன். வள்ளுவர் தனது குறளை முப்பாலாக வீடு வார்த்தைக்குட்பட முடியாதது என்றபடியால் அதனை விட்டு காரண வகையால் சொல்லிவிட்டு மற்றவற்றை இலக்கண வகையால் சொல்லுகிறார். எடுத்துச் சொல்லுகிற செய்தி நீங்கள் அறிந்த செய்தி. அதிலே என்பது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள். பாயிரத்திலே 4 அதிகாரத்து நூலுக்கான முன்னுரையை செய்கிறார். அதற்கு பிறகு என்று 2 இயல்களை வைக்கிறார். அவை 2ம் தான் உண்மையிலே அறத்துப்பால் என்று நான் பலதரம். இல்லறம் என்பது பற்றுகிற அறம், துறவரம் என்பது பற்று விடுகிற அறம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 2 அன்பினுடைய முதிர்ச்சி அடைவது எப்படி என்கிறார். இல்லறம் என்பதே அன்பின் முதிர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து. தன் மனைவி தான் தனியே இருந்த மனைவியோடு கூடி அதனாலே குழந்தை பிறக்க அந்த குழந்தையிலே இருந்து அன்பு உண்டாக செறிந்து அந்த சமூகத்துக்குள்ளே சென்றான் அன்பு செல்ல மனிதனாகிறான். அப்படி சமூக மனிதன் ஆகிய ஒருவன் மனம் மொழிமைகளால் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதவற்றை மாட்டான். அப்படி தன்பொருளை பிறர்க்காற்ற தயங்காத காரணத்தினால் அவன் தன்னுடைய பொருளை 2 வகையாக தானம் செய்ய தலைப்படுவான். அதிலே ஒன்று தனி மனிதர்களுக்கு செய்கிற உதவி, மற்றொன்று சமூகம் நோக்கி செய்யப்படுகிற உதவி. தனி மனிதருக்கு செய்கிற உதவியை ஈகை என்றும், சமூகத்தை நோக்கி செய்கிற அந்த உதவிகளை ஒப்புரவு என்றும் வகுத்து காட்டுகிறார் வள்ளுவர். இப்படி தன்பொருளை பிறர்க்காற்றி ஈகை ஒப்புரவு செய்ய சமூகம் அவனை புகழும். அதனாலே அவனுக்கு புகழ் உண்டாகும் என்பதை உணர்த்துவதற்காக நிறைவு அதிகாரமாக புகழ் என்ற அதிகாரத்தை வைத்து இல்லறவியலை நிறைவு செய்கிறார். இல்லறத்தினுடைய பயன் இம்மையிலே புகழ், மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். சொர்க்கம் வேறு, வீடு என்பது வேறு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சொர்க்கம் என்பது நல்லனுபவங்களை பெறுகிறதாகிய ஒரு பதம் என்பது மட்டும் நாம் படித்திருக்கிறோம். இனி எப்பொழுது தன்பொருளை பிறர்க்காற்றுகிற பொழுது ஒருவனுக்கு எனது என்கின்ற மமகாரம் குன்றத் தலைப்பட்டு விடுகிறது. அப்படி எனது என்கின்ற மமகாரம் குன்றத் தலைப்பட்ட ஒருவனுக்கு துறவு நோக்கி போகிற தகுதி உண்டாகிறது. ஏனென்றால் நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்கள் நீக்க பெற்றால்தான் துறவு உண்டாகும். இல்லறத்தினுடைய நிறைவிலே எனது என்கின்ற தன்மை வலி இழக்க அவன் துறவு நோக்கி செல்கிற அரைவாசி தகுதியை பெறுகிறான். அதிலே இருந்து அவன் இனி துறவரத்துக்குள்ளே நுழையும் தகுதி பெறுகிறான். அதனாலே அடுத்த அதிகாரமாக புகழுக்கு அடுத்ததாக துறவரவியலை ஆரம்பிக்கிறார். துறவரவியலிலே முதல் அதிகாரம் அருளுடைமை. இல்லறத்துக்கு அன்பு எப்படி அத்திவாரமோ துறவரத்துக்கு அருள் அத்திவாரம். அன்புக்கும் அருளுக்குமான வித்தியாசம் என்னவென்றால், அன்பு தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, தொடர்பிலார் மாட்டும் செய்வது அருள். இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இல்லறத்தான் தன் தொடர்புடையவர் மேல் அன்பு செய்வான். துறவி அப்படி அல்லாமல் எல்லார் மேலேயும் அன்பு செய்வான். அதனால் அவன் செய்கிற அன்பு அருள் எனப்படுகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம். இல்லறத்துக்கு அத்திவாரம் அன்பானாலும் அந்த அன்புடைமையை இல்லறவியலினுடைய முன்பகுதியிலே வைக்காமல்
இல்லறம், வாழ்க்கை துணை நிலம், புதல்வரை பெறுதல், அதற்கு பிறகுதான் அன்புடைமை வைக்கிறார். ஏனென்றால் இவை எல்லாம் கூடுகிற பொழுதுதான் அன்பு பிறக்கிறது. அதற்கு பிறகு அன்பு இல்லறத்தை வழிநடத்தும். துறவு அப்படி அல்ல. அருள் வந்தால்தான் துறவுக்குள்ளே நுழையலாம் என்பதை உணர்த்துவதற்காக அருளுடைமையை முதல் அதிகாரமாக வைத்து துறவு பற்றி சொல்கிறார். அதிலே மற்ற உயிர்களை நம் தேவைக்காக கொல்லக்கூடாது, புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்திலே தொடங்குகிறார். கடைசியிலே கொல்லாமை, தன் உணவுக்காக மட்டுமன்றி வேறு எதற்காகவும் ஒரு உயிரை கொல்லுகிற உரிமை உனக்கு இல்லை, அப்படி அதையெல்லாம் விட்டவன் தான் துறவு நோக்கி நகரலாம் என்று சொல்லி அந்த துறவை விரதம் ஞானம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு அந்த விரத பகுதியிலே இவற்றை எல்லாம் முடித்து வைத்துக் கொண்டு ஞானத்துக்குள்ளே நுழைகிறார். ஞானத்துக்குள்ளே 4 அதிகாரங்கள். அவை என்னவென்றால், ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது அவாவறுத்தல், நிலையாமை, துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அடுத்தது அவாவறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்களை வைக்கிறார். நிலையாமை வந்தால்தான், இந்த உலகப் பொருள்கள் நிலையாதது என்று வந்தால்தான் அவற்றை நாம் துறக்க முடியும். ஆகவே நிலையாமை முதல் அதிகாரமாகிறது. அதற்கு பிறகு துறவு வரும். நிலையாமை உணர்ந்தால் துறவு வரும் என்பதை உணர்த்துவதற்கு துறவு அடுத்த அதிகாரமாகிறது. துறவு வந்தால் மெய்யுணரலாம் என்பதனால் மெய்யுணர்வு அதற்கடுத்த அதிகாரம் ஆகிறது. மெய்யுணர்ந்த பிறகும் கூட நாம் அனுபவித்த அனுபவங்கள் நம் மனதுக்குள்ளே வித்தாக கிடந்து சந்தர்ப்பம் வந்தால் மீண்டும் முளைத்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த வித்துக்களையும் அழித்துவிட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அவாறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து துறவரவியலையும் முடிக்கிறார். இல்லறவியல் துறவரவியல் ரெண்டும் முடிந்தவுடனே அறம் முடிந்து விடுகிறது. உண்மையிலே அறத்துப்பால் இந்த இடத்திலே முடிந்திருக்க வேண்டும். ஆனால் திருவள்ளுவர் அதற்கு பிறகும் ஒரு இயலையும் ஒரு அதிகாரத்தையும் பொருத்துகிறார். அந்த இயலுக்கு பெயர் ஊழியல், அந்த அதிகாரத்துக்கு பெயர் ஊழ். ஒரு இயலிலே ஒரு அதிகாரம் என்பது இந்த இடத்திலே மட்டும்தான் திருக்குறளுக்குள்ளே வருகிறது. அந்த ஊழ் என்றால் என்ன என்றால், நாம் பெற்றிருக்கிற பிறவி என்பது இந்த உலகத்திலே பெற்ற ஒன்றல்ல, அது தொடர்ந்து வருகிற ஒன்று. எத்தனையோ பிறவிகளுக்கூடாக நம் ஆன்மா பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது பல பிறவிகளிலே செய்த இன்ப துன்ப அனுபவங்களை முதிர்ச்சியின்மையின் அவை முதிர்ச்சி அடையாத காரணத்தால் நாம் அனுபவிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் தான் செய்த வினைகளை தானே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதிக்கொள்கை. ஆகவே குறித்த ஒரு பிறவிக்கு வருகிற பொழுது நம்மை அறியாமல் சில துன்பங்கள் நம்மை சாருகின்றன என்றால், அல்லது இன்பங்கள் நம்மை சாருகின்றன என்றால், முற்பிறவிகளிலே எங்கேயோ செய்த ஒரு இன்ப துன்பம் தான் நம்மை தாக்குகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஊழ் என்ற அதிகாரமும் இயலும் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் என்னென்னவற்றை செய்தால் அறம் வளரும், என்னென்னவற்றை நீக்கினால் அறம் வளரும் என்று சொன்ன திருவள்ளுவரின்படி வாழத் தலைப்பட்ட ஒருவன் தன் வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கிற பொழுது அறம் என்ற ஒன்று இல்லையா என்று ஐயுறுவான். அந்த ஐயம் அவனை அறவழியிலே நின்று மாறுபடச் செய்துவிடும் என்றபடியால் தான் அப்படி அறவழியில் வாழ்ந்தும் வாழ்க்கையிலே தவறு வந்ததற்கான காரணமும், அறவழியில் வாழாமலும் தகுதிகள் வந்ததற்கான காரணமும் முற்பிறவிகளிலே செய்த வினைதான் என்பதை சொல்வதற்காகத்தான் ஊழியல் என்ற அதிகாரத்தை வைத்து அந்த அதிகாரத்தினூடே நமக்கு ஊழ் என்ற பகுதியை விளங்கப்படுத்தி அதோடு அறத்துப்பாடை முடிக்கிறார். இனி பொருட்பால் ஆரம்பமாகிறது. நான் முன்பும் படித்திருக்கிறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகின்றபடியால் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் அமைத்த அமைப்பு அறத்துப்பால் முதல், அடுத்தது பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால். வரிசை பேணுகிற மரபுடைய நம் பெரியவர்கள் இப்படி ஒரு வரிசையை அமைத்தார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், அறம், இம்மை, மறுமை, வீடு என்கின்ற மூன்றையும் நமக்கு நல்கும். பொருள் இம்மை மறுமை இன்பங்களை மட்டும்தான் நல்கும். காமம் இம்மை இன்பத்தை மட்டும் நல்கும் என்றபடியால் இந்த தகுதி கருதி அறம், பொருள், இன்பம் என்று இந்த பால்கள் அடுக்கப்பட்டன என்கிறார். பொருள் இன்பங்களை 2 பால்களாக சொல்லியும் அறத்துப்பாலை விட அதிக அதிகாரங்களை வைத்து அவற்றை சொல்லியும் யாரும் திருக்குறளை பொருட்நூல் என்றோ இன்ப நூல் என்றோ சொல்வதில்லை.
அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இங்கே திருவள்ளுவருக்கு அறம் சொல்வது மட்டும்தான் நோக்கம். பொருளின்பங்களை பிறகு ஏன் சொன்னார் என்ற கேள்வி பிறக்கும். அறத்துப்பாலிலே வருகிற இல்லறவியலை நடத்துவதானால் ஒருவனுக்கு பொருள் வேண்டும். பொருள் வேண்டுவதோடு அவன் இல்லறத்திலே தொடர்ந்து நிலைக்க வேண்டுமானால் அது வாழ்க்கை சலிப்புறாமல் இருப்பதற்காக இன்பம் வேண்டும். ஆகவே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகள் என்ற அடிப்படையிலே தான் பொருளையும் இன்பத்தையும் அடுத்தடுத்து அடுக்குகிறார். அந்த வகையிலே பொருளும் இன்பமும் கூட அறத்துப்பாலினுடைய கூறுகளாகின்றனவே தவிர அவை தனித்தவை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இரண்டாவதாக பொருட்பாலை அமைத்து காட்டுகிறார். அறத்துப்பாலிலே 4 இயல்கள் இருப்பது போல பொருட்பாலிலே 3 இயல்கள் இருக்கின்றன. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று அந்த 3 இயல்கள் நம் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இந்த அமைப்பை திருவள்ளுவர் உருவாக்குகிறார். அறத்துப்பாலிலே 4 இயல், பொருட்பாலிலே 3 இயல், காமத்துப்பாலிலே 2 இயல், கற்பியல் களவியல் என்று 2 இயல்கள். அப்போ மனதிலே அதை வைத்திருக்க சுகமாக இருக்கிறது. பொருட்பாலிலே 3 இயல்களை வைத்திருக்கிறார். பொருள் என்பது நேரடியாக பொருளின் சிறப்பு, பொருளின் பெருமை சொல்வதாக அல்லாமல் பொருள் வரும் வழியினை உரைப்பதுதான் வள்ளுவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனாலே பொருள் வரும் வழியாகிய நிர்வாகத்திறனைத்தான் பொருட்பாலிலே திருவள்ளுவர் எடுத்துச் சொல்லுகிறார். நிர்வாகத்தை சொல்லுகிற பொழுது முதலாவதாக அரசியல் அமைக்கிறார். எப்பொழுதும் ஒரு நிர்வாகத்தை செய்வதற்கு 3 கூறுகள் அவசியமாகின்றன. முக்கியமாக 2 கூறுகள் அவசியமாகின்றன. ஒன்று நிர்வாக தலைவன், அடுத்தது நிர்வாகத்தினுடைய அங்கங்கள். இவைதான் அரசியல் அங்கவியல் என்று பிரிக்கப்படுகிறது. அரசியலிலே ஒரு நிர்வாகத் தலைவனுக்கு வேண்டிய தகுதிகள், அவன் கடைபிடிக்க வேண்டிய முறை, நிர்வாகத்திலே அவன் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை என்பவற்றை எல்லாம் தொகுத்து கூறி அரசியலை முடிவு பெற வைக்கிறார். அதற்கு பிறகு அங்கவியல் தொடங்குகிறது. ஒரு நல்ல அரசன் தான் தனியே நின்று நிர்வாகத்தை நடத்த முடியாது. அவனுக்கு துணையானவர்கள் வேணும். அதனால்தான் அரசியலிலே சொல்லுகிற பொழுதே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த 6 உடையவனே அரசலுள் ஏறாக இருப்பான், சிங்கம் போல ஒரு அரசனாக இருக்க முடியும் என்பதை சொன்ன காரணத்தினாலே இந்த படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த நிர்வாக அங்கங்கள் பற்றி அவற்றினுடைய விளக்கம், அவற்றினுடைய செயற்பாடு போன்றவற்றை சொல்வதற்காக அங்கவியல் அமைக்கிறார். அந்த அங்கவியலிலே தான் நாங்கள் இப்பொழுது நிலை கொண்டு நிற்கிறோம். அந்த அங்கவியலிலே நாங்கள் 4 அங்கங்கள் பற்றி படித்து விட்டோம். படை படித்து விட்டோம், குடியாகிய நாடு பற்றி படித்து விட்டோம், நட்பு என்னும் படிக்கவில்லை, படை, குடி, கூழ், அரண், கூழ் உணவு படித்து விட்டோம், அரண் படித்து, கூழ் என்பது இங்கே உணவை குறித்து பொருளை குறிக்கிறது, படித்து விட்டோம். அரனை படித்து விட்டோம், படை பற்றி படித்து விட்டோம். படைக்கு 2 அதிகாரம் வைக்கிறார். அதுதான் நாங்கள் படித்த கடைசி படைமாட்சி, படைச்செருக்கு என்ற 2 அதிகாரங்கள். இனி எஞ்சி இருக்கிற அங்கம் என்பது நட்பு. இந்த நட்பை பற்றித்தான் இன்றைக்கு நாங்கள் நட்பு என்ற அதிகாரத்துக்குள்ளே இறங்கப் போகிறோம். நட்பு என்பது வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நட்பினை விரிவுபடுத்தி நமக்கு விளக்கம் செய்ய போகிறார் பரிமேலழகர். திருவள்ளுவர் அதை செய்கிறார். பரிமேலழகர் அவர் செய்ததனுடைய விளக்கங்களை நமக்கு தரப்போகிறார். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் முதலிலே நட்பு என்ற அதிகாரத்துக்குள்ளே இறங்குகிறோம். அதற்கு பாயிரம் செய்கிற பொழுதே அதனுடைய விவரங்களை எல்லாம் பரிமேலழகர் சொல்லுகிறார். நாம ஒரு விஷயத்தை விளங்குவதற்கும் உரையாசிரியர்கள் மூலம் விளங்குவதற்குமான வித்தியாசம் இதுதான். நாங்களாக இருந்தால் இந்த அதிகாரத்தையும் குறள்களையும் படித்துவிட்டு போய்விடுவோம். இந்த அதிகாரம் குறள்களை வைத்துக்கொண்டு அதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய பல செய்திகளை பரிமேலழகர் நமக்கு எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தி வருகிறார். அந்த வகையிலே நட்பு பற்றி சொல்வதாகிய அவருடைய அந்த பாயிரத்தை இன்றைக்கு படிப்பதோடு இன்றைய இந்த வகுப்பு தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிப்போம். இப்பொழுது
நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் நூலை வாசிக்க தொடங்கட்டும். அதிகார எண் 79. அதிகார தலைப்பு நட்பு. அதிகார பாயிரம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக அதிகாரம் 5 உள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். அகுதாவது இன்னது என்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். சரி, இதுதான் நட்பு என்ற அந்த அதிகாரத்துக்கு அவர் தருகிற பாயிரம். திருப்பி முதல்ல இருந்து ஒவ்வொரு வரியாக படித்து விளங்குவோம். இனி பாயிரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது விளங்கினால்தான் நூலுக்குள்ளே பூநுழையலாம். அதனால்தான் பாயிரவியல் என்று ஒன்றை வைத்து செய்தார். அந்தந்த அதிகாரத்தினுடைய முகப்பிலே சிறிய பந்திகளாக பரிமளர் செய்திருக்கிற பாயிரம் என்பதும் அந்தந்த அதிகாரத்தை விளங்க நமக்கு தேவையானவை. உரைப்பாயிரம் என்று பொதுவாக ஒரு உரைப்பாயிரம் செய்திருந்தால் அது நூலை விளங்குவதற்கு நமக்கு செய்த உதவி. இப்பொழுது அந்தந்த அதிகாரங்களை விளங்குவதற்காக ஒவ்வொரு பந்தியிலே அல்லது கொஞ்சம் சின்ன சின்ன பந்தியோ பெரிய பந்தியோ அல்லது ஒரு 2 வரிகளிலோ பாயிரம் செய்வார். அதை நாங்கள் விளங்கிவிட்டுத்தான் அதுக்குள்ளே இறங்க வேண்டும். இன்றைக்கு நட்பு என்று அவர் சொல்லி இருக்கிற அந்த விடயத்துக்கான பாயிரத்தை நாங்கள் விளங்க முற்படுவோம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை இவ்வளவும் விளங்கணும். இனி என்று தொடங்குகிறார். இனி என்றால் இதற்கு பிறகு என்று அர்த்தம். எதற்கு பிறகு என்று கேட்டால் படைச்செருக்கு மற்றது படைமாட்சி இது ரெண்டும் படித்து விட்டோம். அது படித்த பிறகு என்று அந்த இனி என்ற சொல்லுக்கு பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவற்றை படித்த பிறகு இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை இவ்வளவும் விளங்குங்கள். வினை என்பது பொருட்பாலிலே போர் என்று நான் சொல்லி இருக்கிறேன். எந்த நிர்வாகமும் போர்தான். இது பற்றியும் நான் பலதரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ படைமாட்சிக்கு பிறகு ஒரு அதிகாரம் வைக்கிறார். அதுதான் நட்பு. நான் எப்போதும் சொல்லி இருக்கிறேன். பரிமளகர் அந்த பாயிரத்திலே சொல்லுகிற பொழுது இந்த அதிகாரத்துக்கும் அடுத்த அதிகாரத்துக்குமான நேர் தொடர்பு காட்டுவார். அப்போ படைமாட்சி படைச்செருக்குக்கு பிறகு நட்பை கொண்டு வந்து வைக்கிறார் என்றால் அது என்ன தொடர்பு என்று நாம் விளங்க வேண்டும் என்கிறார். ஒரு அரசன் போர் தொடங்கினால் அப்பொழுது அவனுக்கு எப்படி ஒரு படை உதவுகிறதோ அதே போல உதவத்தக்கது நட்பு என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு படை எப்படி ஒரு அரசனுக்கு போரிலே உதவுமோ அதுபோல நட்பும் உதவும். அதெப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆரம்பத்திலே நாங்கள் படித்தோம். வலியறிதல் என்ற அதிகாரத்திலே வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்று சொன்னார். ஒரு அரசன் ஒரு போரை தொடங்குவதானால் 4 விஷயத்தை நோக்க வேண்டும் என்கிறார். முதல் அந்த போரை நடத்துவதற்கான ஆற்றல் எவ்வளவு தேவை, அதுதான் வினை வழி. அதுக்கு பிறகு தன் வழி, அந்த ஆற்றலிலே எவ்வளவு வீதம் தன்னிடம் இருக்கிறது. தன்னிடம் என்றால் அரசனிடம் இல்லை, அரசிடம் இருக்கிறது. ஒரு போரை தொடங்க போகிறோம். அந்த போரை தொடங்குவதற்கு இவ்வளவு சக்தி வேணும். அந்த சக்தியிலே எவ்வளவு சக்தி என்னிடம் இருக்கிறது என்று கணிக்க வேண்டும். அதுதான் 2வது வினை வழி. அடுத்தது தன் வழி. அப்போ அந்த வேலையை செய்வதற்கு ஒரு 100 வீத சக்தி தேவை. இவரிடம் ஒரு 60 வீத சக்தி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அப்ப இனி தொடங்கலாம் தானே, ஏதோ கூடுதலாக இருக்கிறதானே என்றால் அப்படி தொடங்க முடியாது. மாற்றான் வழியும் கணிக்கப்பட வேண்டும் என்றார். இதிலே எதிரிக்கு 50 வீதம் இருந்தால் பிறகு இவருடைய பலம் என்பது கொஞ்சம் தான், ஒரு பத்தளவிலே தான் கூட நிற்க போகிறது. ஆகவே மாற்றான் வழியையும் கவனித்து அதை வினை வழியோடு கூட்டி பிறகுதான் தன் வழியை கணிக்க வேண்டும் என்பதற்காக வினை வழி தன் வழி மாற்றான் வழி என்று முன்னும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொன்னால் இப்போதும் கூட இவன் கூடவாக நின்றாலும் அவசரப்படாதே. ஏன் அவசரப்படாதே என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. துணை வழி என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த சண்டைக்கு வந்த அரசனுக்கும் நட்பானவர்கள் இருப்பார்கள்.
சண்டைக்கு போகிற இவனுக்கும் நட்பானவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய பலத்தை அவனுக்கு 10 நாட்டிலே இருந்து படை வருமா இருந்தால் இவருக்கு 7 நாட்டிலே இருந்தான் படை வரும். ஆகவே முதல் கூட்டி கழித்தது எல்லாத்திலும் இவர் அதிகமாக இருந்தாலும் அங்கே இருந்து வரக்கூடிய துணை வழியினாலே அவன் பலசாலியாகி விடுவான். இது எல்லாம் கூட்டி கழித்துத்தான் போர் தொடங்குவதா என்று முடிவு செய்ய வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி அண்மையிலே ஈரானுக்கு அடித்துவிட்டு பின்வாங்குவது போல வாங்க வேண்டி வந்துவிடும் இல்லாவிட்டால். ஆகவே இந்த நாளையும் கணிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது துணை வழி என்று ஒன்று சொன்னார். அப்போ இந்த நட்பு என்ன செய்யும் என்றால், வினை தொடங்குகிற பொழுது படை எப்படி ஒரு அரசனுக்கு துணை செய்யுமோ அதுபோல நட்பும் துணை செய்யும். அதனாலே நட்பு அவசியமானது என்கிறார். அதனால்தான் படைச்செருக்குக்கு பிறகு நட்பு என்ற அதிகாரத்தை தொடங்கியதற்கு காரணம் இதுதான் என்கிறார். மீண்டும் ஒரு தரம் அவ்வளவற்றையும் படித்துவிட்டு மேலே நகருவோம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும். இது ரொம்ப முக்கியம். அப்ப நட்பு என்பது ஒரு அதிகாரம். இந்த பொறுப்பாளுக்குள்ளே வருகிற இந்த விடயங்கள் சொன்னாரே அங்கவியல், அதுல நட்புக்குத்தான் அதிக அதிகாரம் வைக்கிறார். நட்பு அப்ப அதுல இருந்தே அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். திருவள்ளுவர் சில வேலைகள் செய்வார், அதிகாரங்களை அதிகரித்து காட்டி அதன் முக்கியம் உணர்த்துவார், அல்லது குறள்களை அதிகரித்து காட்டி அதனுடைய முக்கியத்துவம் உணர்த்துவார். கடவுள் வாழ்க்கையிலே மன வழிபாட்டுக்கு அதிக குறள் வைக்கிறார். வாக்குக்கும் உடம்பாலை செய்கிற வழிபாட்டுக்கும் குறைவாக வைத்து அந்த குறள் வைத்ததன் மூலமே அதனுடைய அவசியம் உணர்த்துகிறார் என்று பரிமேலழகர் சொன்னதை படித்திருக்கிறோம். அதுபோலத்தான் இந்த அங்கங்கள் 6 மற்ற எவைக்கும் சொல்லாத அளவிலே நட்புக்கு அதிகாரங்களை அதிகம் வைக்கிறார். பல பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், நட்புக்கு திருவள்ளுவர் 5 அதிகாரம் வைத்தார் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. நீங்களாவது அதை உலகத்துக்கு பரிமேலழகர் ஊடாக பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். நட்புக்கு அவர் வைத்திருக்கிற அதிகாரங்கள் 17 அதிகாரம் நட்புக்கு வைத்திருக்கிறார். அப்ப நாங்க நியாயமான காலம் அதை பற்றி படிக்க போகிறோம். 17 அதிகாரத்திலே 5 அதிகாரத்தை நேர்முகமாக சொல்லுகிறார். 12 அதிகாரத்தை எதிர்மறை முகமாக சொல்லுகிறார். அது என்ன நேர்முகம் எதிர்முகம் என்றால், நேர்முகம் என்பது நேராக அந்த செய்தியை சொல்வது. இன்னொன்று எதிர்மறை முகமாக சொல்வதென்றால் என்னவென்று கேட்டால், நேராக அந்த செய்தி சொல்லப்படுவதில்லை, அதற்கு எதிரான விஷயத்தினூடாக அதை சொல்வது. அது எப்படி என்று கேட்டால், இப்ப நட்புக்கு 5 அதிகாரம் படைத்தார், அது நட்பு பற்றி சொன்னது. நட்புக்கு என்ன எதிர்? நட்பு என்ற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்ன? பகை. ஆகவே பகை சார்ந்து பகையை போல செயல்படக்கூடிய மிச்ச விஷயங்கள் எல்லாம் நட்போடு தொடர்பு பட்டவைதான். எப்படி நட்பு பகை என்பது தொடர்பு பட்ட சொற்கள் என்றால், அந்த நட்பு என்ன செய்யும்? நமக்கு நன்மையை செய்யும். ஆகவே அப்படி செய்கிற அந்த நட்புக்கு 5 அதிகாரங்கள் சொல்லி காட்டிவிட்டு, ஒரு பகை என்னென்ன செய்யுமோ அந்த பகை போல செயல்படக்கூடிய மற்ற அதிகாரங்களை எல்லாம் தடுத்து அது நட்பினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவற்றையும் எதிர்மறை பிரதிபலிப்பாகத்தான் கொள்ள வேண்டும் என்று அதற்கு 12 அதிகாரம் வைக்கிறார். அது நாங்க அந்த 5 அதிகாரம் தாண்டுகிற பொழுது நமக்கு அது எதை சொல்லி இருக்கிறார் என்று புரியும். ஆகவே நட்புக்கு 5 அதிகாரம், நேர்முக நட்புக்கு 5 அதிகாரம், எதிர்மறை நட்புக்கு 12 அதிகாரம் என்று மொத்தம் 17 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறார் என்கிறார் பரிமேலழகர். படியுங்கள். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி, விதிமுக அதிகாரம் 5 உள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். இந்த கூறுவான் தொடங்கி அது உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறேன். புதிய மாணவர்கள் 6வது இருந்தால் அது என்ன கூறுவான் தொடங்கி என்றால், அந்த காலத்து தமிழிலே சொல்லுகப்படுகிற ஒரு முறை. இப்போ நாங்கள் கூறத் தொடங்கி என்று அதை எழுதுவோம், அதைத்தான் கூறுவான் தொடங்கி என்று அவர்கள் எழுதுவார்கள். அப்போ பல இடங்களிலே இது வரும் என்றபடியால் அதை சுட்டி காட்டுகிறேன்.
அப்போ நேர்முக முதல் எப்பொழுதும் நேர்முகத்தைத்தான் சொல்ல வேண்டும். அப்போ நேர்முக அதிகாரங்கள் 5, எதிர்மறை அந்த அதிகாரங்கள் 12. அப்போ முதல் நேர்முகத்தை எடுத்துக்கொள்கிறார். நேர்முக அதிகாரங்கள் 5னுள்ளும் முதலாக நிற்பது நட்பு என்கின்ற அதிகாரம். அதுக்கு பிரதான் கூட நட்பு போன்ற 5 விஷயங்கள் நட்பு சம்பந்தமாக சொல்லப்பட போகின்றன. முதலாவது அதிகாரமாக இந்த நட்பு என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லத் தொடங்குகிறார் என்கிறார். மீண்டும் ஒரு தரம். இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாகிய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக அதிகாரம் 5னுள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். அகுதாவது இன்னது என்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். அகுதாவது இன்னது என்பதும் என்றால் எகுதாவது என்றால் நட்பாவது என்ன? இந்த தமிழோடு பரிச்சயம், பரிமளர்கள் தமிழோடு கொஞ்சம் பரிச்சயம் வந்துவிட்டால் இதெல்லாம் உள்ள பெரும்பான்மையினருக்கு நெடுங்காலமாக படிக்கிறவர்களுக்கு அது தெரியும். புதியவர்கள் வந்திருந்தால் என்றுதான் சொல்லுகிறேன். அதாவது என்ன, பரிமளர்கள் தேவையில்லாத சொற்களை சொல்ல மாட்டேன். நட்பாவது என்ன என்று எழுத நாங்கள் என்றால் எழுதுவோம். அவருக்கு நட்பு என்று தலைப்பிட்டு எழுதுகிற பொழுது அது என்ன என்பதையும் அதையே படைச்செருப்புக்கு பின்னாலே வைக்கப்பட்டது என்பதையும் சொல்லத் தொடங்கி நூலுக்குள்ளே நுழைகிறார் என்கிறார். பாருங்கள், பல பேர் உங்களிலேயே கூட சில நேரத்தில் நினைக்கலாம், ஐயா நேரத்தை மெனக்கெடுத்துகிறார், கடகடன்னு ஒரு 10 குறளை சொல்லி போட்டு முடிக்க வேண்டியதானே என்று நினைப்பீர்கள். நானும் அப்படித்தான் என் ஆசிரியரிடம் போகிற பொழுது நினைத்தேன். இப்போ இந்த பாயிரத்தை விளங்கியிருக்காவிட்டால் எங்களுக்கு நட்பிலே இப்படி பிரிவுகள் எல்லாம் இருந்திருக்கிறது என்பது தெரியாது. நேர்முக நட்பு, எதிர்மறை நட்பு. எதிர்மறை நட்பு என்பதிலே பரிமளர் செய்திருக்கிற ஆச்சரியம், அது பரிமளருடைய தொகுப்பு என்றுதான் சொல்கிறார்கள். எனக்கு அதை பற்றிய பெரிய அறிவில்லை, நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இப்போ வரைவின் மகளிர் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதாவது பரத்தை பெண்களை கூடுவது. இதை கொண்டு வந்து நட்புக்குள்ளேதான் வைக்கிறார். இப்ப பரத்தை பெண்களோடு நட்பாக இருக்கிறதை பற்றி வைக்கிறாரா? இல்லை, அதை எதிர்மறை நட்புக்குள்ளே வைக்கிறார். எதிர்மறை நட்புண்டா என்ன? நான் சொன்னேன், நட்பு நன்மை செய்யும், பகை தீமை செய்யும். எதிர்மறை நட்பு என்பது பகை. நட்பு நன்மை செய்யும் என்று நட்பை பற்றி சொல்லிவிட்டு பகை செய்கிற எல்லாவற்றையும் நட்புக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க, எதிர்மறை நட்பு என்று கொண்டு வந்து சேர்க்கிறார். பரத்தை பெண்கள் ஒரு நாளும் நன்மை செய்ய மாட்டார்கள், தீமைதான் செய்வார்கள். பகையினுடைய இயல்பு என்ன? தீமை செய்வது. ஆகவே வரவின் மகளிரை சேர்வதும் தீமை செய்வதற்கு காரணமாக இருப்பதால் அதுவும் பகை. அந்த பகை என்பது நட்புக்கு எதிரானது. ஆகவேதான் நட்பை 5 இடத்திலே சொல்லி பகையாக இருக்கக்கூடிய 12 நட்போடு தொடர்பு படுத்தி சொல்லுகிற காரணத்தினால் அந்த 12 கூட நட்புக்குள்ளே அடங்கும் என்று வைத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டோமானால் நாங்கள் சிந்திக்காத புது விஷயத்தை சிந்தித்தவர்கள் ஆவோம். சரி, அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. இனி அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாகிய நட்பினை 5 அதிகாரம் விதிமுகத்தானும் 12 அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுக அதிகாரம் 5னுள்ளும் முதற்கண் நட்பு கூறுகின்றார். அகுதாவது இன்னது என்பதும் அதிகார முறைமையும் இதனுள் விளங்கும். முகத்தானும் என்றால் 5 அதிகாரம் நேர்முகம், அதாவது நேராக சொல்வது. எதிர்மறை முகம் என்பது அந்த நட்புக்கு தொடர்பான பகையை சொல்வதன் மூலம் நட்பின் அவசியம் உணர்த்துவது. ஆகவே இவை எல்லாமே நட்புக்குள்ளேதான் அடங்கும் என்றபடியால் தான் நட்புக்கு 17 அதிகாரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் முன்னே சொல்லப்படுகிற அந்த நேர்முகத்தால் சொல்லப்படுகிற 5ஐயும் தான் நட்பு என்று எடுக்கிறார்கள். பரிமளரகர் அப்படி எடுக்கவில்லை. இவ்வளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி குறளுக்குள்ளே நுழைவோம். குறள் எண் 781. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு. உரை: நட்பின் செயற்கு அரிய யாவுள, நட்பு போல செய்து கோடற்கு அரிய பொருள்கள் யாவை உள, அதுபோல்
வினைக்கு அரிய காப்பு யாவுள செய்து கொண்டால் அதுபோல பகைவர் செய்யும் வினைக்கு புகற்கு அரிய காவலாவன யாவை உள. காப்பு என்றால் நாங்க இப்ப பெண்கள் போடுகிற வளையலுக்கு அந்த பெயர் வைத்திருக்கிறோம். அது கூட ஆரம்ப காலத்திலே அதுக்கு ஏன் பெயர் வந்ததென்றால் பெண்களுக்கு பிறருடைய பார்வை முதலிலால் வருகிற தீமைகள் அணுகாமல் இருப்பதற்கு காவல் செய்யும் முகமாக இட்டபடியால் தான் காப்பு. கோயில்களிலே அந்தணர்கள் இந்த யாகங்கள் செய்த பொழுது காப்பு நூல் கட்டுவார்கள். ஆகவே இவையெல்லாம் காவல் செய்வதற்காக வந்தபடியால் தான் காப்பு என்று வந்தது. இப்பொழுது அது அலங்கார பொருளாக மாறியிருக்கிறது. இப்போ இந்த குறளிலே என்ன சொல்லுகிறார் என்றால், நட்பை செய்வது ரொம்ப லேசான வேலை என்று நினைக்காதே, அது அரிய செயல். இது ஒரு பகுதி. குறளை வாசியுங்கள். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. நட்பை போல செய்வதற்கு அரிதான விஷயம் எது? அதே போல நட்பை போல ஒருவன் போருக்கு இறங்குகிற பொழுது அவனுக்கு காவலாக இருக்கக்கூடிய விஷயம் வேறு எது? 2 கேள்விகளை திருவள்ளுவர் கேட்கிறார். அதாவது நட்பை போல செய்வதற்கு அரிய விஷயம் எது? திருவள்ளுவருக்கு பாவம் தெரியவில்லை, எங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கேட்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. சில விஷயங்களிலே கேள்வி பதிலை தரும். சில விஷயங்களிலே கேள்விக்கான பதிலை விடை நேரடி விடை இல்லாமல் குறிப்பாலும் சொல்லுவோம். அப்போ இங்கே கேள்வி கேட்கிறார் என்றால் அதற்கூடாக பதில் சொல்லுகிறார் என்று அர்த்தம். நட்பை போல செய்து கொள்வதற்கு கடினமான விஷயம், கடினம் அல்ல, அரிதான விஷயம் எது என்று கேட்டவர். அதுபோல போரிலே இறங்கிய ஒருவனுக்கு நட்பை போல காவல் தரக்கூடிய விஷயம் எது என்று 2 கேள்வியை தொகுத்து முதல் குறளாக வைக்கிறார். அதனூடாக நட்பினுடைய அருமையை நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நட்பின் செயற்கு அரிய யாவுள நட்பு போல செய்து கோடற்கு அரிய பொருள்கள் யாவை உள. அதுபோல் நட்பு செய்வதென்பது ஏதோ லேசான வேலை என்று நினைக்காதீர்கள். அது மிக கஷ்டமான வேலை என்கிறார் திருவள்ளுவர். அவர் போய் சொல்வாரா? இன்றைக்கு நாங்கள் என்னவென்றால் நட்பு, பொய் நட்புகளையும் நட்பு என்று எடுத்துக்க தொடங்கிவிட்டோம். சும்மா அதுல பார்த்து இதுல பேசிவிட்டு சும்மா 2 வார்த்தை பேசிவிட்டு அவர் எனக்கு நண்பன் என்பது அப்படி அல்ல. நட்பு என்பது மிக ஆழமான விஷயம் என்று சொல்ல வருகிறார் இந்த அதிகாரத்துக்குள்ளே. அதை பற்றி பெருமளவு கீழே சொல்லுவார், அது பார்ப்போம். அப்போ இது நேரடியாக அந்த வரிக்கு பொருள். படியுங்கள். நட்பின் செயற்கு அரிய யாவுள நட்பு போல செய்து கோடற்கு அரிய பொருள்கள் யாவை உள. கோடற்கு என்ற சொல்லுக்கு கொள்வதற்கு என்று அர்த்தம். இப்ப கோடல் என்று பயன்படுத்துவதில்லை, அந்த காலத்திலே கோடல். நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய பொருள்கள் யாவுள என்று முதல் கேள்வி கேட்கிறார். அதுபோல அடுத்தது, அதுபோல் வினைக்கு அரிய காப்பு யாவுள. அதுபோல செய்து கொண்டால் அதுபோல பகைவர் செய்யும் வினைக்கு புகற்கு அரிய காவலாவன யாவை உள. பகைவர்கள் நமக்கு எதிராக வருகிற பொழுது மற்ற அரண்கள் எல்லாம் படைத்தோமே, அவற்றை விட அவற்றுக்குள்ளாலே எதிரி புகுந்து விடுவான். ஆனால் நட்பு என்ற பகுதி அதுக்குள்ளாலே புக விடாதென்றால் விடவே விடாதில்லை, அரிய என்று சொல் போடுகிறார். உள்ளதுக்குள்ளே நட்பை தாண்டி ஒரு எதிரி நம்மை தொடுவது என்பது கஷ்டம். அதான் புகற்கு அரிய யாவுள என்று கேட்டார். இதுல 2 விஷயம் நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. ஒன்று, நட்பு சொல்வது அவ்வளவு கடினமான விஷயமா என்று நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது, ஏன் நட்பாலே எப்படி பகைவன் நமக்குள்ளே புகாமல் இருக்க முடியும் என்று 2 கேள்வி எழுகிறது. பரிமேலழகர் உரை குறிப்பிலே அதை விளங்கப்படுத்துவார். உரை குறிப்பு: நட்பு செய்தற்கு ஆவாரை பெறுதலும் பெற்றால் செய்யும் உபாயமும் செய்தால் திரிபின்றி நிற்றலும் முதலிய அரிய ஆகலின் நட்பின் செயற்கு அரியன இல்லை என்றும்.
நட்பை போல செய்வதற்கு அரிதான விடயம் இல்லை என்றார். கடுமையாக விளங்கப்படுத்துகிறார். அது என்ன நட்பு செய்வது அவ்வளவு கஷ்டமா என்றால், முதல் நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பதல்ல, நல்ல நண்பன், நட்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பன் கிடைக்க வேண்டும். இது ரொம்ப அவசியம். அப்ப இது கிடைப்பதே அவரவர் விதிப்பயனை பொறுத்துதான் கிடைக்கும். சும்மா சிரித்து பேசி கும்மாடம் போட்டு போகிறவன் எல்லாம் நண்பன் அல்ல. நமக்கு ஆபத்து வருகிற காலத்தில் அது பின்குறளிலே சொல்ல போகிறார். ஆகவே ஆபத்து வருகிற காலங்களிலே துணை செய்கிறவன் தான் நண்பன். அப்படி செய்யக்கூடியவன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். சும்மா சிரிச்சு பேச நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆபத்து காலத்திலே அவனோடு நின்று கடைசி வரையும் நிற்கக்கூடிய ஒருவன் கிடைப்பது என்பது கஷ்டம். சரி, கிடைத்து விட்டான், அப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்று தெரியும். அவரோடு நட்பு கொள்வது என்பது அதை விட கஷ்டம். நட்பு கொள்வது என்பது முதல் ஒரு உறவு உண்டாக்கி கொள்ள வேண்டும். இப்ப அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாம் ஏற்கனவே உறவோடையே பிறந்து விட்டோம். அது உறவு உண்டாக்கி கொள்ள தேவையில்லை. நட்பு உறவோடு பிறக்கவில்லை, அது உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒரு உறவு. ஆகவே அந்த உறவை உண்டாக்குவது என்பது லேசான வேலை இல்லை. நாம நல்ல நட்பு கிடைக்க வேண்டும், பிறகு அவர்களோடு நட்பு உண்டாக்க வேண்டும். அதுதான் ஔவையார் சொன்னார், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் என்றார். அந்த கிழவி சொல்லி வச்சு விளையாடுகிறார். நான் உங்களுக்கு முன்பு சொன்னேன், நல்ல ஒருவரோடு நட்பு பூணுவதற்கு என்ன செய்வது என்ற பொழுது என்னுடைய திருக்குறள் ஆசிரியர் சொன்னது நான் முன்பு சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. திருக்குறளை எடுத்து படி என்று சொன்னோடனே என்னாலே படிக்க முடியவில்லை. இந்த தமிழில் நாம் கூறுவான் தொடங்கி எனக்கு ஒரு மண்ணும் விளங்கவில்லை. நான் கஷ்டப்பட்டதை பார்த்து என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இது உயர்ந்த நூல்கள், அப்படித்தான் உயர்ந்தவர்களைப் போலத்தான் உயர்ந்த நூல்கள். அது திடீரென்று விளங்காது. அது விளங்க வேணுமானால் அதை விளங்கிய ஒருவரோடு சேர்ந்து பழக வேண்டும். சேர்ந்து பழக அது பயிற்சியான அந்த நூலிலே பயிற்சியுள்ள ஒரு ஆசிரியரோடு சேர்ந்து பழக 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 பிறகு அந்த நூல் நம்மை பார்த்து அதுவும் நம்மோடு பழகத் தொடங்கும். முதல்ல நூல் முறைக்கும், திருக்குறள் நம்மை பார்த்து முறைக்கும். பிறகு ஒரு நல்ல ஆசிரியனுடைய துணையோடு பழக 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 அவருக்கு ஏற்கனவே அந்த நூலோடு பழக்கம் இருக்கும், நட்பு இருக்கும். அதனாலே அந்த நூல் அவரோடு நட்பாயிருக்கும். பிறகு நாங்கள் இவரோடு சேர்ந்து பழக 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 நமக்கு தெரிந்தவனோடு சேர்ந்து வருகிறான் என்று நூல் நம்மோடும் பழக தொடங்கிவிடும். இந்த திருக்குறள் படிக்கிற பொழுது அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆரம்பத்திலே முறைத்த திருக்குறள் இப்ப நமக்கு நட்பாகி விட்டது. அப்போ நட்பு உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு புது உறவு. அப்ப அதற்கு தகுதியானவன் முதல் கிடைக்க வேண்டும். பிறகு உண்டாக்குவது எப்படி என்றால், நல்ல நட்பு என்று நல்ல நட்புக்குரியவன் என்று தெரிந்து விட்டால், அவை சொன்னால் கோடி கொடுத்தும் உனக்கு என்னத்தை கொடுத்திருந்தாலும் அவனுடைய நட்பை உண்டாக்கி கொள். இதெல்லாம் நமக்கு வேற யார் சொல்லி தருவார்கள்? அத 4 கோடி சொல்லுகிறார். என்ன அது குறள் பாட்டு தெரியுமா? மதியாதார் வாசல் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி சென்றொருகால் மிதியாமை கோடி வரும். அது 1 கோடி. உண்ணீர் என்று உபசரியில் உண்ணாமை கோடி வரும். வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்க, சாப்பிடுங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாதான் சாப்பிட வேணுமா? அப்படி இல்லாத மதிக்காதவர்களிடத்திலே போய் சாப்பிடாமல் இருப்பது 1 கோடிக்கு பெறுமதி. 4 கோடி பற்றி சொல்லுகிறார் அவையா. அது உண்ணீர் என்றால் சாப்பிடுங்கள் என்று அவர்கள் கெஞ்ச வேண்டும். இப்ப பல வீடுகளிலே உண்ணீர் என்று தண்ணி குடிச்சிட்டு போங்க என்கிறார்கள். அப்போ உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். அடுத்தது சொன்னார், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் ஒரு நல்லவரோடு நட்பை உண்டாக்கி கொள்ளப்பார். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் பெறும். கோடானு கோடி கொடுத்தாலும் தன் நாளை கோடாமை கோடி வரும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதுல இருந்து மாறுபடாமல் இருக்கிறதே. கோடானு கோடி கொடுத்தாலும் மாறுபடாமல் இருந்தால் அது 1 கோடிக்கு சமம் என்றார். இப்போ நாங்கள் இதில் பிடித்துக் கொள்ள வேண்டிய வரி என்னவென்றால், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி வரும். நல்லவர்களை கண்டால், இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் வலிய போய் நட்பு பூண வேண்டும். எப்படி வலிய போய் நட்பு பூணுவது? அவர்களுக்கு பிடித்த விடயங்களை செய்வது.
அவர்களை போய் அவர்களை வணங்கி மரியாதை செய்வது. அப்ப அவர்களுக்கு ஒரு விருப்பம் வரும் நம் மேலே. அதுபோல அவர்களுக்கு தக்க பரிசில்கள் கொடுப்பது, வெளியே போய் கொடுப்பது, இதெல்லாம் கொடுத்து ஒரு நட்பை உண்டாக்கி கொள்வது என்பது ஒரு பெரிய வேலை. அப்ப பாருங்க, 2 பெரிய வேலை படித்து விட்டோம். ஒன்று, நல்ல நட்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய வேலை. கண்டுபிடித்த பிறகு அவர்களோடு நட்பு உருவாக்கி கொள்வது ஒரு பெரிய வேலை. சரி, இவ்வளவு முடிந்துவிட்டா இல்லை, உருவாக்கிய நட்பை தேயாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அதை விட பெரிய வேலை. ஒரு நட்பைக்கு உரியவரை தேர்ந்தெடுப்பது, பிறகு நட்பை உண்டாக்கி கொள்வது, பிறகு உண்டாக்கிய நட்பை பேணுவது. பல பேருடைய, அதை பற்றி பின்னுக்கு ஒரு குரலிலே சொல்ல போகிறார். பல பேருடைய நட்பு பெரிய வெடிகொளுத்தி திருவிழா மாதிரி தொடங்கும், அடுத்த நாளே முறிந்து போம். நம்ம அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தால் அது புரியும். உயிரை விடுவேன் என்ற போல நிற்பார்கள், உயிரை எடுப்பேன் என்பது போலவும் நிற்பார்கள். ஆகவே இவையெல்லாம் நட்பல்ல. நல்ல நட்புக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடம் நட்பை பெறுகிற முறை தெரிய வேண்டும். பிறகு பெற்ற நட்பை பேணத் தெரிய வேண்டும். அதனால்தான் நட்பு என்பது லேசான வேலை இல்லை என்று திருவள்ளுவர் சொன்னார். முதல் வரியிலே படிங்க. நட்பு செய்தற்கு ஆவாரை பெறுதலும் பெற்றால் செய்யும் உபாயமும் செய்தால் திரிபின்றி நிற்றலும் முதலிய அரிய ஆகலின் நட்பின் செயற்கு அரியன இல்லை என்றும். பாருங்கள், அந்த திரிவின்றி நிற்றல் என்றால் திரிவு மாறுபாடு. எப்ப நட்பு தொடங்கினமோ அந்த நட்பு அப்படியே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டு போக வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அதான் திரிவின்றி நிற்றல் என்பது சொல்வது. இந்த வசனத்தை வாசிங்கள், அது இன்னொரு சொல்லுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். நட்பு செய்தற்கு ஆவாரை பெறுதலும் பெற்றால் செய்யும் உபாயமும் செய்தால் திரிபின்றி நிற்றலும் முதலிய அரிய ஆகலின் நட்பின் செயற்கு அரியனை. முதலிய அரிய ஆகலின் விளங்குதல்ல. முதலிய என்றால் அது பன்மை பொருள். இவை எல்லாவற்றையும் செய்தல் முதலிய அரிய ஆகலின் லேசான வேலை அல்ல. நல்ல நட்புக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பது, நட்பை உருவாக்குவது, பேணுவது இவையெல்லாம் லேசான வேலை என்றபடியால் அரிய ஆகலின் நட்பின் செயற்கு அரியன இல்லை என்றும். ஆகவே நட்பு என்றால் ஏதோ சும்மா கையை காட்டிட்டு போறதுன்னு நினைக்காங்க. இவ்வளவும் இப்படி செய்தால்தான் அது நட்பு. நட்புக்கு விளக்கம் சொல்லுகிறார். செய்தால் பகைவர் அஞ்சி வினை தொடங்கார் ஆகலின் அதுபோல வினை வாராமைக்கு அரிய காவல் இல்லை என்றும் கூறினார். இப்படிப்பட்ட நட்புகள் ஒரு 10 நட்பு வந்துட்டால் எதிரிக்கு தெரியும், இவன்ல தொடப்போனா அவ்வளவு பேரும் வருவார்கள் என்று. அப்படி தெரிந்தால்தான் அவன் பயப்படுவான். பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் ஒரு காலத்தில் தொடங்குகிற பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் எல்லாம் கடலுக்குள்ளே இறங்கி வந்து விட்டன. இந்திரா காந்தி அம்மையார் அந்த நேரம் ரஷ்யாவோடு நல்ல நட்பு பேணிக் கொண்டிருந்தார். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள், ரஷ்யா தன்னுடைய கடற்படை கப்பல்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதுக்கு என்ன, ஒன்னும் பேசல, நிறுத்திட்டார்கள். நீ தொட்டா நானும் தொடுவேன். அச்சத்திலே அமெரிக்கா பேசாமல் இருந்து விட்டது. அதுக்கு பிறகுதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் செய்யக்கூடியதாக இருந்தது. இல்லாவிட்டால் ஒருவர் தலையிட்டிருந்தால் இந்தியா தோற்க வேண்டி வந்திருக்கும். அந்த போரை செய்து இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெற்றார். நட்பு கொடுத்த வெற்றி, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். படிங்கள். செய்தால் பகைவர் அஞ்சி வினை தொடங்கார் ஆதலின் அதுபோல வினை வாராமைக்கு அரிய காவல் இல்லை என்றும் கூறினார். நல்ல நட்பை செய்தால் பகைவர் அஞ்சி வரமாட்டார்கள், நம்மோடு போர் புரிய வரமாட்டார்கள். அதனால்தான் அந்த நட்பை போல போரிலே இருந்து நம்மை காக்கிற காவல் ஒன்றும் இல்லை என்று 2வது வரியிலே சொல்லி இருக்கிறார். நட்பை செய்வது கஷ்டமான விஷயம். நல்ல நட்பு கிடைத்து விட்டால் போரிலே அதை போல ஒரு காவல் நமக்கு இல்லை. இதுதான் முதல் குறள். நட்பினாலே வருகிற பயன்பாட்டையும் நட்பை உருவாக்குவதிலே இருக்கிற சிரமத்தையும் முதல் குறளிலே சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். நட்புத்தான் இயற்கை செயற்கை என இருவகைப்படும். மேலும் விளக்கம் சொல்ல தொடங்குகிறார். நட்பு செயற்கை நட்பு, இயற்கை நட்பு என்று 2 வகைப்படும். இதுக்குத்தான் பரிமளர்கள் படிக்க வேணும் என்று இதெல்லாம் நாம் எங்க விளங்க போகிறோம். நட்பு என்ற ஒரு சொல் நமக்கு தெரியும்.
இயற்கை நட்பு என்று ஒரு நட்பு இருக்கிறது, செயற்கை நட்பு என்று ஒரு நட்பு இருக்கிறது. இயற்கை நட்பு என்றால் என்ன, செயற்கை நட்பு என்றால் என்ன என்று சொல்ல போகிறார். சொல்லுங்கள். நட்புத்தான் இயற்கை செயற்கை என இருவகைப்படும். அவற்றுள் இயற்கை பிறப்பு முறையானாயதும் தேயமுறையானாயதும் என இருவகைப்படும். ரெண்டு வகை. அதாவது எந்த நட்பு என்று சொல்லுகிறார்? இயற்கை நட்பா? இயற்கை 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 பிறப்பு முகையால் வருகிற நட்பு. சொந்தக்காரர்கள் எல்லாரும் சொந்தக்காரர்களுக்குள்ளே சில பேர் நண்பர்களாக இருப்பார்கள். இப்போ மாமன் மச்சான் அல்லது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் என்பது உறவு முறை ஒரு பக்கம் போக, அந்த உறவுக்கு அப்பாலே நட்பு முறையும் அந்த உறவுக்குள்ளே பேணப்படும். சில உறவு முறைக்குள்ளே நட்பு முறை பேணப்படும். அப்படி வருகிற நட்பை இயற்கை நட்பு, அது தானாக அமைவது, தேடிக்கொள்கிற நட்பல்ல. சொந்தக்காரர்களுக்குள்ளே இருந்துட்டபடியால் அவன் மச்சான் எனக்கு ரொம்ப உயிர் நண்பன் போல இருப்பான் என்று சொன்னால் அது இயற்கையாக அமைந்த நட்பு. அடுத்தது ஒரு தேயத்துக்குள்ளே இருப்பதனாலே வருகிற நட்பு. நானும் தமிழ்நாட்டுக்காரன், அவரும் தமிழ்நாட்டுக்காரன், நீங்க மதுரையா சார் என்று கேட்ட உடனே அது ஒரு நட்பு பிறந்து விடுகிறது. அது ஊராலே வந்த நட்பு. அதுவும் இவர்கள் தேடிக்கொண்ட நட்பு அல்ல. இந்த ரெண்டு நட்பும் இயற்கையாக அமைவது. ஒன்று உறவாலே அமைவது, அடுத்தது ஊராலே அமைவது. அதைத்தான் தேயம் என்கிறார். அது நாடு ஊர் எல்லாவற்றையும் குறிக்கும். இப்படி வருகிற நட்பு, உறவுக்குள்ளாலே வருகிற நட்பு என்பது நட்பையும், ஒரு நாடு ஒரு ஊர் அல்லது ஒரு ஜாதி இப்படி இதுக்குள்ளே வரக்கூடிய நட்பையும் இயற்கை நட்பு, அது அந்த 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 தொடர்பு இயற்கையால் அமைந்ததால் வந்த நட்பு என்றபடியால் அவை இரண்டையும் இயற்கை நட்பு என்று பிரிக்கிறார். அவற்றுள் இயற்கை பிறப்பு முறையானாயதும் தேய முறையானாயதும் என இருவகைப்படும். அவற்றுள் முன்னையது சுற்றம் ஆகலின் அது சுற்றந்தழாலின் அடங்கிற்று. இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ண தொடங்குறார் பரிமளர் என்றால், நட்பு இப்படி 2-3 வகை, இயற்கை நட்பு செயற்கை நட்பு என்று சொல்லப்படும். இப்ப கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த நட்பு என்ற அதிகாரம் எந்த நட்பை பற்றி சொல்லுகிறது? இயற்கை நட்பை பற்றி சொல்கிறதா, செயற்கை நட்பை பற்றி சொல்கிறதா என்று கேள்வி. இயற்கை நட்பு 2 வகைப்படும். ஒன்று உறவால் வருவது, அடுத்தது ஊரால் வருவது. அப்போ இந்த நட்பு இப்ப இங்க திருவள்ளுவர் சொல்ல தொடங்குகிற நட்பு என்னவென்று பரிமளர் விளக்கம் செய்ய தொடங்குகிறார். சொல்லுங்க. அவற்றுள் முன்னையது சுற்றம் ஆகலின் அது சுற்றந்தழாலின் அடங்கிற்று. அதையும் சொல்லி இருக்க வல்லவா வேண்டும். அதாவது உறவுக்குள்ளே வருகிற நட்பு பற்றி ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பெற்றிருக்க அல்லவா வேணும் என்றால் அது வைக்க தேவையில்லை என்கிறார். ஏனென்றால் சுற்றந்தழால் என்று ஒரு அதிகாரம் வைத்து விட்டார். உங்களுக்கு தெரியும், உறவை பேணுவதன் மூலம் நிர்வாகத்தை பலப்படுத்துதல் என்பது பற்றி படித்திருக்கிறோம். ஆகவே அந்த உறவை பேணுதல் என்கின்ற அந்த பகுதி சுற்றந்தழாலே சொல்லப்பட்டு விட்டபடியால் சுற்றத்தினாலே வருகிற நட்பு சொல்லி முடித்தாகிவிட்டது என்று அதை கழித்து விடுகிறார். ஏனையது பகை இடையிட்ட தேயத்து ஆகலின் அது துணை வலி என வலி அறிதலினுள் அடங்கிற்று. அடுத்தது தேயத்தால் வருகிற நட்பு. இயற்கை நட்பிலே இன்னொரு பகுதி தேயத்தால் வருகிற நட்பு என்று படித்தோம். இந்த தேசத்தால் வருகிற நட்பு என்பது அது நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்காரன் பகைவன், அதுக்கு அடுத்த இருக்கிற நாட்டுக்காரன் நட்பு, இப்படி எழுதுகிறார்கள். அது பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்கிறது. பக்கத்து நட்புக்காரன் பகை, அதுக்கடுத்தவன் நண்பனாக இருப்பான் என்று. அப்போ இந்த தேசத்தாலே வருகிற நட்பு என்றால் என்னவென்று கேட்டால், ஒரு போர் தொடங்குகிற பொழுது அந்த தேசம் எனக்கு உதவி செய்யும், இந்த தேசம் எனக்கு உதவி செய்யும், இந்த தேசம் எனக்கு உதவி செய்யும் என்று வருவதைத்தான் தேயத்தால் வருகிற நட்பு என்று சொல்கிறார். அதை துணை வலி என்று முன்னமே சொல்லிவிட்டார். 4 வலிகள் சொல்லுகிற பொழுது துணை வலி என்று ஒன்று சொன்னார் அல்லவா? அதனாலே அந்த துணை வலி யார் என்றால் பிரதேசத்தவர்கள் தனக்கு துணை செய்வது. ஆகவே அதுவும் சொல்லப்பட்டு விட்டது. சுற்றந்தழாலே ஒரு பகுதியும் துணை வழியாலே ஒரு பகுதியும் சொல்லிவிடப்பட்டபடியால் அது ரெண்டையும் இங்கே இயற்கை நட்பு ரெண்டையும் திருவள்ளுவர் இங்கே சொல்லவில்லை என்கிறார். அப்படியானால் சொல்லப்பட்டது என்ன? செயற்கை நட்பு. அதைத்தான் சொல்லுகிறார். படியுங்கள்.
அவற்றுள் முன்னையது சுற்றம் ஆகலின் அது சுற்றந்தழாலின் அடங்கிற்று. ஏனையது பகை இடையிட்ட தேயத்தாகலின் அது துணை வலி என வலியறிதலுள் அடங்கிற்று. இனி ஈண்டு சொல்லப்படுவது முன் செய்த உதவி பற்றி வரும் செயற்கையே ஆகலின் அதன் சிறப்பு இதனால் கூறப்பட்டது. அடுத்ததாக 3 நட்பு சொன்னார். இயற்கை நட்பு, செயற்கை நட்பு. இயற்கை நட்பு 2ஆக பிரியும். ஒன்று உறவாலே வருவது அல்லது ஊராலே வருவது. இது 2ம் இந்த அதிகாரத்திலே இந்த 2ம் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அது சொல்லப்பட்டு விட்டது. சொன்னதை திருவள்ளுவர் திருப்பி சொல்ல மாட்டார். உறவாலே வரக்கூடிய நட்பை அங்கே சுற்றந்தழாலே சொல்லிவிட்டார். ஊராலே வரக்கூடிய நட்பை துணை வழியிலே சொல்லிவிட்டார். ஆகவே இது 2ம் அவுட். அப்ப இந்த நட்பு அது அல்ல. அப்ப இனி மிச்சமாக இருப்பது என்ன? செயற்கை நட்பு தான் மிச்சமாக இருக்கிறது. செயற்கை நட்பு என்னவென்றால் ஒருவர் செய்த உதவி பற்றி பிறக்கிற நட்பு. ஒருவன் ஆபத்தாக இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியினாலே இருந்து ஒரு நட்பு உண்டாகும். அதைத்தான் செயற்கை நட்பு. அது இயற்கையாக எல்லாருக்கும், இப்ப ஊர் நட்பு, உறவு நட்பு எல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று, இயற்கையானது. இது உதவி செய்ய பிறக்கிறதாகிய நட்பு, அது செயற்கை நட்பு. அதனால்தான் ஔவையார் அதைத்தான் சொன்னார், கோடி கொடுத்தும் கொடி பிறந்தார் தம்மோடு என்றபடியால் ஒரு உதவி செய்து அந்த உதவி செய்து நட்பை பெறுவது. அந்த நட்பை தான் திருவள்ளுவர் இந்த நட்பு என்ற அதிகாரத்திலே சொல்ல வருகிறார் என்கிறார் பரிமளகர். குறள் எண் 781 மறுவாசிப்பு. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு. உரை: நட்பின் செயற்கு அரிய யாவுள. நட்பு போல செய்து கோடற்கு அரிய பொருள்கள் யாவை உள. அதுபோல் வினைக்கு அரிய காப்பு யாவுள. செய்து கொண்டால் அதுபோல பகைவர் செய்யும் வினைக்கு புகற்கு அரிய காவலாவன யாவை உள. உரைக்குறிப்பு: நட்பு செய்தற்கு ஆவாரை பெறுதலும் பெற்றால் செய்யும் உபாயமும் செய்தால் திருபிந்தி நிற்றலும் முதலிய அரிய அகலின் நட்பின் செயற்கு அரியன இல்லை என்றும், செய்தால் பகைவர் அஞ்சி வினை தொடங்கார் ஆகலின் அதுபோல வினை வாராமைக்கு அரிய காவல் இல்லை என்றும் கூறினார். நட்புத்தான் இயற்கை செயற்கை என இருவகைப்படும். அவற்றுள் இயற்கை பிறப்பு முறையானாயதும் தேமுறையானாயதும் என இருவகைப்படும். அவற்றுள் முன்னையது சுற்றம் ஆகலின் அது சுற்றந்தழாலின் அடங்கிற்று. ஏனையது பகை இடையிட்ட தேயத்தாகலின் அது துணைவரி என வலி அறிதலுள் அடங்கிற்று. இனி ஈண்டு சொல்லப்படுவது முன் செய்த உதவி பற்றி வரும் செயற்கையே ஆகலின் அதன் சிறப்பு இதனால் கூறப்பட்டது. இவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த உரையை எழுதுகிறார் என்று பாருங்கள். படிக்கிற பொழுதெல்லாம் பிரமிப்பு தான். திருவள்ளுவர் ஒரு பக்கம் என்றால் பரிமளகர் இன்னொரு பக்கம். நட்பு என்றால் என்ன? அது 2 வகைப்படும், இயற்கை செயற்கை. இயற்கை 2 வகைப்படும். பிறகு உறவாலை வருவது ஊராலை வருவது என்று அது எல்லாருக்கும் தானாக அமைகிறது தான். எல்லாருக்கும் அமைகிறதான், குறிப்பிட்ட பேருக்கு அமைகிறதில்லை. ஆகவே அதையும் சொல்லத்தானே வேண்டும். நட்பு என்றால் அது சொல்லப்பட்டு விட்டது. எப்படி சொல்லப்பட்டு விட்டது என்றால் சுற்றத்தாலே வருகிற நட்பு சுற்றந்தழால் என்ற அதிகாரத்திலே சொல்லப்பட்டு விட்டது. தேங்களாலே வருகிற நட்பு ஒரு அங்கே துணைவலி என்று சொன்னதன் மூலம் சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே அதை 2ஐயும் கழித்து விடுகிறார். அப்ப இனி எஞ்சி இருப்பது செயற்கை நட்பு. இங்க செயற்கை நட்பு என்றால் அது ஏதோ தாழ்வானது என்ற ஒரு அர்த்தம் எங்களுக்கு வர பார்க்கும். அது உண்மை இல்லை என்பது போல. அப்படி அல்ல. இயற்கை நட்பு என்பது நாம் விரும்பாமலும் நம்மோடு சேர்வது. இந்த உறவும் நமக்கு விரும்புமோ விருப்பம் இல்லையோ அது நமக்கு இருக்கும். அதுக்குள்ளே யாராவது ஒருத்தன் இருப்பான். அப்படி இல்லாமல் நமக்கு தொடர்பே இல்லாமல் இடத்திலே உண்டாகிற நட்பை பற்றி தான் இங்கே சொல்லுகிறார். அதைத்தான் செயற்கை நட்பு. அது எப்படி வரும் என்றால் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்கிற பொழுது தொடங்கி வளரும். அந்த நட்பை தான் செயற்கை நட்பு என்கிறார். திருவள்ளுவர் இங்கே நட்பு என்று சொன்னது அதைத்தான் என்கிறார். ஏன் மற்றவையாக இருக்கக்கூடாது என்றால் மற்றவை சொல்லப்பட்டு முடிந்து விட்டது, இனி அதை சொல்ல தேவையில்லை என்று சொல்லி
அந்த நட்பினுடைய பெருமையை சொல்லுகிறார். 2 விஷயம் சொல்லுகிறார். ஒன்று, நட்பை உருவாக்கி வளர்ப்பது என்பது போல பெரிய விஷயம், அரிய விஷயம் ஒன்றுமில்லை. நட்பு வந்துவிட்டால் பகைவர்களை வெல்வது ஒரு அரிய விஷயம் இல்லை. இது 2ஐயும் சொல்லி இந்த முதல் குறளிலே ஆரம்பிக்கிறார். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர்வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.co.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர்வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.